guys, welcome back to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினி அழகுனால என்ன பிரச்சனையெல்லாம் சந்திக்கிறா அப்படிங்கிறத நமக்கு காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவும் அந்த அழகுல மயங்கி அவளை காதலிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறமா அவன் சும்மா இல்லை, நேராக அவனோட அந்த ஃபேக்ட்ரிக்கு தான் போகிறான். அங்கே போய் இவன் பல வருஷத்துக்கு முன்னாடி பண்ண வேலையை இப்போ பார்த்துட்டு இருக்கான். அதாவது பளிங்கு கற்கல்ல ஒரு சிலையை வடிச்சிட்டு இருக்கான். அது அவனோட சிலை தான். அவனோட சிலையை அவனே உருவாக்கிட்டு இருக்கான், அதுவும் கோவத்தோட. ஏன்னா அந்த பொண்ணை ஜஸ்ட் ஒரு பிம்பமாக தான் பார்த்தான், நேரில் பார்க்க முடியல. அப்புறம் அந்த பொண்ணை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது, அந்த பொண்ணை எப்படி நம்ம அடையிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படி கோவத்தில் அடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அம்மாவும் அங்கேருந்து ஏன்பா அப்படி பண்ணிட்டு இருக்க, உன் கையிலேருந்து ரத்தம் வடிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டா, அம்மா இந்த பளிங்கு கற்களை பார்த்தீங்களாமா, இது எவ்வளோ அழகா இருக்கு, இதை விட அவளோட முகம் அவ்வளோ அழகாக இருந்துச்சுமா, அப்பேற்பட்ட பொண்ணை என்னால் கண்டுபிடிக்க முடியல, அவன் இங்கே இருந்து போயிட்டா, அவன் எனக்கு வேணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிடிவாதமாக பேசிகிட்டு இருக்கான். அம்மாவுக்கும் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது ஆசை தான். அதனால் என் பையனுக்கு பிடிச்ச பொண்ணு அந்த பொண்ணு யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் இப்போ நைட் ஆகிடுச்சு. அக்காக்காரி பெட்டில் தூங்கிட்டு இருக்கா. அப்போ போயிட்டு அவளை சமாதானப்படுத்துறதுக்காக அவளை போயிட்டு டைட்டாக இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறா. இன்னும் விடுடி அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. அப்போ என் மேலே கோவம் போயிடுச்சுங்கிறத சொல்லுங்கள், அப்போ தான் நான் அவங்கள விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இல்லை நான் அவன் மேலே கோமாலாம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவள் கேட்க மாட்றா. இல்லை நீங்கள் என் மேலே கோமா தான் இருக்கீங்க, உண்மையை சொல்லுங்கள், என் மேலே கோமா தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மாறி மாறி கிச்செல்லாம் மூட்டிக்கிட்டு ஒரு வழியாக சமாதானம் ஆயிட்டாங்க. நம்ம அக்காக்காரிக்கு தங்கச்சி மேலே கோவம்லாம் இல்லை, அவளுக்கு கல்யாணமாகலையே அப்படிங்கிற ஒரு கோவத்தை தான் தங்கச்சிக்காரி மேலே காட்டிட்டா. இப்போ மறுநாள் ஆகிடுது. காலங்காத்தில் நம்ம ஹீரோ வீட்டில் ஒரு மருமக பிள்ளை இருப்பான் போல், அவங்ககிட்டயுமே அந்த பொண்ணை பற்றி தேட சொல்லியிருப்பான் போல். ஸோ அதனால் அவன் இந்த ஊர்லேயே ரொம்ப அழகான பொண்ணோட லிஸ்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கான். அது மட்டும் இல்லாமல் மாடல்ஸ் பொண்ணுங்களாம் காமிச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவனும் அது எல்லா ஃபோட்டோவையும் பார்த்துட்டு அந்த பொண்ணு இவங்கள மாதிரி சாதாரண பொண்ணு கிடையாது, அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா சரி, அந்த பொண்ணை நீ பார்த்துருக்கல, நாங்கள் அந்த பொண்ணை பார்க்கல, அதனால் அந்த பொண்ணு யார் என்னங்கிறதே எங்களுக்கு தெரியாது, அப்புறம் எப்படி நாங்கள் கண்டுபிடிக்க முடியும்? அதனால் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஊர்லேயே பெஸ்ட்டு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டை நான் வர சொல்கிறேன், அவங்ககிட்ட அந்த பொண்ணோட அடையாளத்தை சொல்ல, அவங்க கரெக்டாக வரைஞ்சி கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை தேடுறது ஈஸியாகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி அவளோட காலேஜில் ஏதோ ஃபங்க்ஷன் போல், ஸோ அதனால் வர்ற கெஸ்ட்டை நீதாமா வரவேற்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் இவளும் ரெடி ஆகிட்டு இருக்கா, புடவை கட்டிகிட்டு இருக்கா. ஃபஸ்ட் டைம் புடவை கட்டுறா போல். இவளுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல, இருந்தாலும் புடவை கட்டிட்டு தான் போகணும் அப்படிங்கிறதுக்காக கட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கா. இங்கே இவனும் அந்த பொண்ணை தேடுறதுல ரொம்ப மும்பரமாக வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதாவது ஸ்கெட்ச் ஆர்டிஸ்டெல்லாம் வர சொல்லி அவங்ககிட்ட அடையாளத்தை சொல்லி வரைய சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் பார்க்குற அம்மாக்கே ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது. என்னந்த பையன் அந்த பொண்ணு மேலே இவ்வளோ பைத்தியமாக இருக்கானே, இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கே அவங்களும் எல்லாருமே வரைஞ்சிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவன் ஒவ்வொரு பெயிண்டிங்காக செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தவனுக்கு பயங்கரமான கோவம் வருது. ஏன்னா அவன் சொன்ன அடையாளத்தில் எதுவுமே மேட்ச் ஆகிற மாதிரி தத்ரூபமாக அந்த பொண்ணை வரையலை. ஆளுக்கு ஒரு பொண்ணை ஏதோ கடமை வரைஞ்சிட்டு போற மாதிரி போயிருப்பாங்க. ஸோ இதை பார்த்துட்டு அவனுக்கு பயங்கரமான கோவம் வருது. அப்படியே கோவத்தோட முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். அதுக்குள்ள இங்கே அம்மாவுக்கு ஃபோன் கால் வருது. அதாவது நம்ம ஹீரோயினோட காலேஜ்க்கு கெஸ்ட்டாக யாரோ வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோவும் அவனோட அம்மாவும் தான் கெஸ்ட்டாக போகிறாங்க. ஸோ அதனால சீக்கிரமாக வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு ஃபோனை வச்சிடறாங்க. அவங்க பேசிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அங்கே ஒரே நெருப்பாக பற்றிக்கிட்டு எரியுது. ஏன்னா இவன் அங்கே இருக்கிற எல்லா பெயிண்டிங்ஸையுமே கோவத்தில் எரிச்சு விட்டுறான். ஸோ அதனால எல்லாமே தும்முன்னு பற்றிக்கிட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு அம்மாக்கே ஒரு செகண்ட் அள்ளு விட்டுருச்சு. என்னப்பா பண்ற, சுத்தி நெருப்பு எரியுது, வாப்பா இங்கிருந்து போலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இல்லம்மா அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருப்பாமா, ஆனா அவங்க ஏதோ வரைகிறங்கிற பேர்ல கடமைக்கு வரைஞ்சிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்காங்க. இங்க பாருப்பா, இவ்வளோலாம் நீ கோவப்படக்கூடாது, அம்மா சொல்றேன்ல, வாப்பா காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு வேற லேட் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாம நீ இப்போ தேடுற பொண்ணு ஒருவேளை அந்த காலேஜில் கூட படிக்கலாம்ல, அதனால அம்மா சொல்கிறேன் வாப்பா போய் பார்க்கலாம் ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பையனை சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினியும் காலேஜ்க்கு புடவை கட்டிக்கிட்டு வந்துட்டா, அவளால் நடக்க கூட முடியல. இதெல்லாம் கட்டிக்கிட்டு தான் போகணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அங்கே ஒரு சிலை இருக்குது. அதாவது நம்ம ஹீரோ வடிச்சான் இல்லையா அவனோட சிலை, அந்த சிலையை தான் இங்கே அந்த காலேஜில் வச்சு ஓப்பன் பண்ண போகிறாங்க போல். அதையுமே பார்த்துட்டு கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா கூட படிக்கிற பொண்ணுங்களுக்கு ஏற்கனவே இவளை கண்டாலே பொறாமத்தானே. ஸோ அதனால இவளை எப்படியாவது வர்ற கெஸ்ட்டு முன்னாடி அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேணும்னே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளுங்கன்னா, நம்ம ஹீரோயினி பாத்ரூம் போயிட்டு வர்ற கேப்பில் அப்போ இவளுங்க ரெண்டு பேரும் வேணும்னே பேசிகிட்டு இருக்காளுங்க. இந்த மாதிரி வர கெஸ்ட்டுக்காக ஒரு சிலை வச்சுருந்தாங்க இல்லையா, அதை தூக்கிட்டு வரும்போது உடச்சிட்டாங்க போல். ஆனால் அது தெரியாமல் வேலை பார்க்குறவங்களும் மூடி வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ கெஸ்ட்டு அந்த உடஞ்சிருக்க சிலையை பார்த்தாங்கன்னா என்ன ஆகும், இந்த காலேஜோட மான மரியாதை எல்லாமே போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசுவோம். எல்லாம் அவள் காதுபட வேணும்னே தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதை நம்ம ஹீரோயினி கேட்டுவிட்டு ரொம்ப சீரியஸ் ஆகிட்டா. நம்மளை தானே கெஸ்ட்டை வரவேற்க சொல்லி மேம் சொன்னாங்க, அது மட்டும் இல்லாமல் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு வேற சொன்னாங்களே, இப்போ அந்த சிலை உடஞ்சிருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அவங்க கோவப்படுவாங்க,
சொல்லுவாங்க, அப்புறம் அந்த காலேஜ்க்கு தான் கெட்ட பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் ஒரு வழியா காலேஜ்க்குமே அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. வந்த உடனே அங்கே அந்த சிலை இருக்குது. அந்த சிலையை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி தாம்பூல தட்டை வந்து அம்மா கேட்டுக்கிட்டு இருக்கு. அதையுமே கொடுக்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் அந்த அம்மா எலுமிச்சம்பழம், மிளகா, அப்புறம் உப்புன்னு சொல்லிவிட்டு திருஷ்டி சுற்றி போடுறதுக்கான ஐட்டமாக எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. இதை அந்த காலேஜில் இருக்கிறவங்களும் வித்தியாசமாக பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அம்மாவும் சொல்லுது, என் பையனோட சிலையை அவன் கையாலே அவன் வடிச்சிருக்கான், அது ரொம்ப அழகாக வந்திருக்கு, அதை பார்த்துட்டு யாரும் கண்ணு வைக்கக்கூடாது இல்லையா, அதனால தான் நான் திருஷ்டி சுற்றி போடுறதுக்காக இந்த ஐட்டத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அம்மாவும் அந்த சிலையை ஓப்பன் பண்ணி திருஷ்டி சுற்றி போடுறதுக்காக போயிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம ஹீரோயினியும் அங்கேருந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. ஓனும் அந்த சிலையில் விரிசல் விழுந்திருக்கே, அதை மட்டும் அவங்க பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனையாடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கேருந்து ஓடி வந்துட்டு இருக்கா. இவங்க 2 பேரும், இவங்க மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து கண்ணை மூடிட்டு தான் இருக்காங்க. அதை அந்த அம்மா ஆர்டர் போட்டுருச்சு. நான் திருஷ்டி சுற்றி என்னோட பையனோட சிலைக்கு போட்டதுக்கு அப்புறமா தான் நீங்கள் கண்ணு முடிச்சு அந்த சிலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கும் போல. ஸோ அதனால எல்லாரும் கண்ணை மூடிட்டு இருக்காங்க. அந்த கேப்பில் நம்ம ஹீரோயினி அங்கேருந்து ஓடி வந்தவ அந்த சிலையில் இருக்கிற விரிசலை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சவ அதை அங்கேருந்து ஓடி வந்து மொத்தமாக தள்ளி விட்டு உடச்சி நொறுக்கி விட்டா. ஸோ இதை பார்த்துவிட்டு அந்த அம்மா பயங்கரமாக கோவப்படுது. யார்ரீ நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோவோ அவளை அப்படியே மெய் மறந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா தேடிட்டு இருந்த பொண்ணு கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறா இல்லையா. ஸோ அதனால அது தெரியாமல் இந்த அம்மாவோ அவளை பிடிச்சி கண்ணாபனான்னு திட்டிகிட்டு இருக்கு. உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் என்னோட பையனோட சிலையே நீ இப்படி உடச்சி நொறுக்கி இருப்ப, யார் இந்த பொண்ணு, இந்த பொண்ணு இந்த காலேஜை விட்டே துரத்துங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்கு. அவ்வளோ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. சாரி மேம், சாரி சார், என்னை மன்னிச்சிருங்க, இந்த சிலையில் விரிசல் விழுந்துச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன், அதை நீங்கள் பார்த்துட்டு டென்ஷன் ஆகிடக்கூடாதுன்னு தான் நான் வந்தேன். ஆனால் என்னோட கால் ஸ்லிப் ஆகினா அந்த சிலை மேலே விழுந்து இப்போ அந்த சிலையை உடஞ்சிருச்சு, என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ், என்னை காலேஜை விட்டுலாம் துரத்திடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து கெஞ்சி கேட்டுட்டு இருக்கா. நம்ம ஆளும் அவளை வெறிக்க பார்த்துட்டு இருக்கான். எதுவுமே சொல்லாமல் அப்படியே நின்றுட்டு இருக்கான். ஸோ இதை பார்த்துட்டு அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படின்னா நம்ம பையன் தேடுற பொண்ணு இவ தானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு, என் பையன் இந்த பொண்ணுக்கிட்ட பேசிப்பா, நம்ம எல்லாரும் போவோம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மொத்த பேரும் அங்கே இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமும் இவன் அந்த பொண்ணை மெய் மறந்து வெறிக்க பார்த்துட்டு இருக்கான். அவளோ வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா, சாரி சொல்லிட்டு இருக்கா, என்னை வந்து இந்த காலேஜை விட்டு துரத்திடாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கெஞ்சி கேட்டுட்டு இருக்கா. ஆனால் அவன் எதையுமே காதில் வாங்குற மாதிரி தெரில. சார் நான் உங்ககிட்ட தான் சார் பேசிகிட்டு இருக்கேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவனும் வந்து பார்த்துவிட்டு தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க, நான் தான் உங்ககிட்ட சாரி சொல்லிட்டு இருக்கேன், ப்ளீஸ் என்னை நீங்கள் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னால் நீ என்னை உடச்சிட்ட அதுக்காக தான் தேங்க்யூ சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அதாவது நீ என்னோட சிலையை உடச்சிட்டல அதுக்காக தான் நான் தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கேன், ஒருவேளை நீ சொல்கிற மாதிரி அதில் விரிசல் விழுந்திருந்தா அந்த சிலை பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும்ல, அதை நீ உடச்சி ரொம்ப நல்ல காரியம் தான் பண்ணியிருக்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா நீங்கள் என்னை மன்னிச்சிட்டிங்க தானே, நீங்கள் என்ன காலேஜ் விட்டுலாம் துரத்த மாட்டிங்களா, எனக்கு டாக்டர் ஆகுறது பெரிய கனவு சார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. உன்னோட ஐடி கார்டு கொடு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அவளும் வந்து பயந்துக்கிட்டே கார்டை கொடுத்துட்ருக்கா. அதில் அவளோட பேர் என்ன, அவளோட அட்ரஸ் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவகிட்ட அந்த கார்டையுமே கொடுத்துட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம திரும்பவும் சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். இவளுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. அக்காக்காரியை வந்து திரும்பவும் பொண்ணு பார்க்குறதுக்காக வராங்க போல். ஸோ அதனால் எப்போதுமே தங்கச்சிக்காரி வீட்டில் இருக்கிறதுனால தான் அக்காக்காரியை விட்டுவிட்டு தங்கச்சிக்காரியை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த தடவை நான் வீட்டில் இருக்க மாட்டேன், அக்காவுக்கு பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து சொல்லுங்கள், நான் வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கா. அக்காக்காரிக்கும் இதில் விருப்பம் இல்லை, இருந்தாலும் அவளை தடுக்கவும் முடியல. ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை அவளுக்கும் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் அமைதியாக இருந்துடா. அப்புறம் தங்கச்சிக்காரியும் பாய் பாய் சொல்லிட்டு அங்கே இருந்து போயிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா காலிங் பில் அடிக்கிற சவுண்டு கேட்குது. யார் அது அப்படின்னு கேட்டால், நாங்கள் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 மணிக்கு தானே வரேன்னு சொன்னாங்க, இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு, அக்கா நான் அவனோட ரூமுக்கு போயிடுறேன்க்கா, அவங்க எல்லாரும் இங்கேருந்து போனதுக்கப்புறம் சொல்லி நான் வெளியே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து ஓடி போயிட்டு ரூமுக்குள்ளே கதவை சாத்திக்கிறா. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டாங்க. பொண்ணையும் மாப்பிள்ளையும் உட்கார வச்சு பார்த்து பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு. மாப்பிள்ளைக்காரனுக்கும் அக்காக்காரியை பார்த்த உடனே பிடிச்சி போயிடுச்சு. ஆனால் தங்கச்சிக்காரியை பார்க்காத வரைக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் 2 பேரும் தனியாக போய் பேசுகிறா இருந்தால் போய் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவளும் ரூம் பக்கம் போகாமல் வாங்க பால்கனி சைடு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருக்கா. அப்போ பார்த்தா இவ தெரியாமல் அவன் மேலே டீயை கொட்டிவிட்டா போல். ஸோ அதனால் வாஷ்ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், அதுவும் என் ரூமில் இருக்குது போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்றா. அதுக்கப்புறமா தான் யோசிக்கிறா, அந்த ரூமில் தங்கச்சி இருக்காளே, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அவனுமே வந்து அந்த ரூமை நோக்கி தான் போயிட்டுருக்கான். தங்கச்சிக்காரி அந்த ரூமில் தான் உட்காந்து ஏதோ ட்ரெஸ்ஸை வந்து அயன் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. இவன் அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கான். அப்படி வந்தவன் திடீர்னு அந்த ரூம் பக்கம் போனவன் டக்குன்னு அந்த ரூமுக்குள்ளே இருக்கிற நம்ம தங்கச்சிக்காரியை பார்த்தானா என்னன்னு தெரியல, அப்படியே மெய் மறந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே அக்காக்காரி புரிஞ்சுக்கிட்டா, அப்படின்னா இந்த தடவும் இந்த மாப்பிள்ளையும் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் போக போகிறான் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் இந்த பக்கம்
பொண்ணை பார்த்தாச்சு, அந்த பொண்ணோட அட்ரஸ் எங்கே இருக்குங்கிறத வரைக்கும் இவன் தெரிஞ்சுக்கிட்டான் இல்லையா, அதனால உடனடியாக தாம்பூலத்தட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. இதை பார்த்துட்டு அம்மாக்கே பயங்கரமான ஷாக்கிங்காக தான் இருக்குது. என்ன இவன் இவ்வளோ அவசரப்படுறானே அந்த பொண்ணு விஷயத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் அக்காக்காரிய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, இந்த பக்கம் தங்கச்சிக்காரிய பொண்ணு பார்க்கறதுக்காக இவன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.